Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் சில மணி நேரம் பெய்த மழைக்கே வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வருகின்றனர். இந்த அவலம் குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தகன், இது தொடர்பான விவரங்கள் பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் வீடுகளில் மழைநீர் தேங்கி உள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கையானது பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் அவரவர்களுடைய வீடுகளை விட்டுவிட்டு உறவினர் வீட்டில் தஞ்சமடைந்துள்ளனர். குறிப்பாக சென்னையில் நேற்று இரவு முதல் மிதமான மழையானது பெய்து வருகிறது. அதுவும் வண்ணாரப்பேட்டை, வஉசி நகர் பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் வீடுகளில் தண்ணீர் முழங்கால் அளவுக்கு தேங்கியுள்ளதால் மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்துள்ளது. அதே போல் அப்பகுதியில் உள்ள மின்சார உயர்களில் கம்பங்கள் இல்லாமல் அங்குள்ள மரத்தின் மீது கட்டியுள்ளதால் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் அவ்வழியாக செல்லும் மக்கள் மீது விழுந்தால் உயிர் பலி ஏற்படும் அபாயத்தில் இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். முக்கியமாக மழைநீர் வடிகால் வாய்கள் வழியாக தண்ணீரானது வெளியேறாமல் மழைநீர் தேங்கி நின்று மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். மின் மோட்டார்களும் செயல்படாமல் சிறிய மழைக்கே தண்ணீர் சாலைகளில் தேங்கியுள்ளதால் கடும் சிரமத்திற்கு உள்ளாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். குறிப்பாக வியாசர்பாடி, கணேசபுரம், சுந்தரம் ரோடு ஆகிய இடங்களில் சுமார் 2 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கியுள்ளதால் வாகனங்களில் செல்ல முடியாமலும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இது போன்று புளியந்தோப்பு, KM கார்டன், அங்காளம்மன் கோவில் தெரு, பெரம்பூர் வடக்கு நெடுஞ்சாலை, AA ரோடு, BB ரோடு ஆகிய இடங்களிலும் படிப்படியாக தண்ணீரானது உயர்ந்து வருகின்றது. மேலும் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் சென்ற முறை ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாரு என்ற நிலை தான் இப்போதும் நீடிக்கிறது என்றும், குறிப்பாக சென்னை முழுவதும் மழைநீர் வடிகால் பணியை முழுமையாக முடிக்காமல் திமுக அரசு மெத்தனமாக செயல்பட்டு சென்னை மக்களை தண்ணீரில் தத்தளிக்க வைத்துள்ளதும் மக்களை பெரும் சிரமத்திற்கு உள்ளாவதும் குறிப்பிடத்தக்கது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி தகன்.